பிரியாணி பூதமா மாறுமா? உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நம்ம வேலு ஒரு கிராமத்துல பிரியாணி கடை வச்சிருந்தான். ஆனா அவன் வைக்கிற பிரியாணிய சாப்பிட ஆளே வரமாட்டாங்க. கடை எப்பவும் வெறிச்சோடி தான் இருக்கும். பழைய பெட்டிய கிளறும்போது அவனோட தாத்தா வச்சிருந்த ரகசிய மசாலா டப்பா கிடைச்சது. அந்த டப்பால ஒரு எச்சரிக்கை இருந்துச்சு. ஒரு சிட்டிகை மட்டும் போடு, பேராசைப்படாதேன்னு. வேலுவும் ஒரு சிட்டிகை மசாலாவ பிரியாணில போட்டான். அவ்வளவுதான். வாசம் ஊரையே தூக்குச்சு. பிரியாணி செம்ம ஹிட் ஆயிடுச்சு. காசு மழையா கொட்டுச்சு. சில நாட்கள்ல வேலுவோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆனா காசு வந்ததும் வேலுவோட பேராசையும் வளர்ந்துச்சு. ஒரு சிட்டிகையில இவ்ளோ லாபம்னா மொத்த டப்பாவையும் கொட்டிட்டா நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிடுவேன்னு ஆசைப்பட்டான். அன்னைக்கு ராத்திரி யாரும் இல்லாத நேரத்துல மொத்த மசாலாவையும் பிரியாணி அண்டால கொட்டிட்டான். திடீர்னு அண்டா முழுக்க அதிர ஆரம்பிச்சது. ஊதா நிற புகை வானத்தை நோக்கி கிளம்பிச்சு. வேலுவுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த நொடியே அந்த பிரியாணியே ஒரு பயங்கர பூதமா மாறி வெளியே வந்துச்சு. கோபமா கத்திக்கிட்டே அந்த பூதம் வேலுவ துரத்த ஆரம்பிச்சது. வேலு உயிர் பயத்துல அலறி அடிச்சு ஓடுறான். சில நிமிஷங்களுக்கு பிறகு பூதம் காணாம போயிடுச்சு. ஆனா வேலுவோட பிரியாணி கடை முழுக்க நாசமாயிடுச்சு. சம்பாதிச்ச காசு எல்லாமே போயிடுச்சு. அப்போதான் பேராசையின் விலை என்னன்னு வேலுவுக்கு புரிஞ்சது. பேராசைப்பட்டா கையில இருக்கிற நல்ல விஷயத்தையும் இழந்துடுவோம். இது பணத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். ததா.